ஆரம்பம். கிளப் மாவட்டம் 32-33 சென்னை KK நகர் சார்பாக ரயிலா நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கல்பவ்ருக்ஷா டிரஸ்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் சென்னை KK நகர் தலைவர் ரொட்டேரியன் சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ரொட்டேரியன் கிரிஜா ராகவன் அவர்கள் முன்னணியில் மற்றும் கல்பவ்ருக்ஷா நிறுவனர் ரொட்டேரியன் ரகுநாத் ராமாராவ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநரும் சமூக ஆர்வலர் ரொட்டேரியன் AP கண்ணா அவர்கள் கலந்து கொண்டு ரயிலா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட ரோட்ராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ரொட்டேரியன் BP BHF தினேஷ்குமார் அவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் ரொட்டேரியன் PP ஹரி விக்னேஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். ரயிலா என்பது ரோட்டரி கிளப்பில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும். இதில் பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்தி பின்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும். ரயிலா என்பது ரோட்டரி யூத் லீடர்ஷிப் அவார்டு. அந்த வகையில் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பிரபல கல்பவ்ருக்ஷா டிரஸ்டில் படிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ரயிலா நடத்தப்பட்டது. முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் AP கண்ணா அவர்கள் மாணவர்களிடம் திறமைகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒரு விஷயத்தை நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்றும் பல நுணுக்கங்களையும் மாணவர்களிடம் கற்றுக் கொடுத்தார். நம்மளோட அல்டிமேட் டெடிகேஷன் இது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. நம்மளோட சுகங்களையும் நம்மளோட துக்கத்தையும் நம்மளோட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட ஒரே ஒரு கோல் என்ன, வின் பண்ணணுங்கிற ஒரு கோலை நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு நம்ம செய்தோம் மட்டும்னா தான் நம்மளால இன்னொரு 38 வயசுல 24 கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், 458 weeks continuous, that is close to 8.5 years of continuous world number 1 ஆக வர முடியணும் அப்படின்னா அவரை மாதிரி ஒருத்தரா இருக்கணும். 90 கடைசி லாஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒயிட் பேஜ்ல யாரோட போட்டோ வரணும்? என்னோட போட்டோ வரணும். என்னோட போட்டோ வரணும். ஒவ்வொரு பாயிண்ட் அடிக்கும் போதும் அவர் மைண்ட் என்ன சொல்லுது? The world will recognize only the winners. And the world will never recognize who is even coming second in the world. Nobody bothers about who is second in the world, but world will always recognize and celebrate who the winners. So exactly என்ன வேணும்? வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் முயற்சி வேணும். ரெண்டாவது ஃபார்முலா என்ன? வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? நம்பிக்கை. நம்பிக்கை வேணும். வேற கரெக்டா? வேற எக்ஸாக்ட்லி என்ன வேணும்? விடாமுயற்சி வேணும். ஃபர்ஸ்ட் என்னது? வாழ்க்கையில வெற்றி பண்ணணும்னா முயற்சி வேணும். ரெண்டாவது வாழ்க்கையில வெற்றி பண்ணணும்னா என்ன செய்யணும்? என்ன வேணும்? விடாமுயற்சி வேணும். மூணாவது ஃபார்முலா மிக மிக கடுமையான முயற்சி. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முயற்சி மட்டும் இருந்தா பத்தாது, விடாமுயற்சி மட்டும் இருந்தா பத்தாது, மிக மிக கடுமையான முயற்சி வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
காலை ஆரம்பித்த ரைலா மாலை வரை நடைபெற்றது. இறுதி நிகழ்ச்சியாக ரைலா விருது வழங்க சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்ட யூத் சர்வீஸ் இயக்குனர் ரொட்டேரியன் எம் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக பிரபல அமுத சுரபியின் ஆசிரியரும் எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளித்த மாணவர்களுக்கு அருமையான புத்தகம் பரிசளித்தார். ரோட்டரி கிளப் மாவட்ட யூத் சர்வீஸ் இயக்குனர் ரொட்டேரியன் எம் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழை வழங்கி பின்பு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை கே நகர் யூத் சர்வீஸ் இயக்குனர் ரொட்டேரியன் சுமதி பூபதி அவர்கள், ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ரோட்ராக்டர்ஸ் ரெக் ஆகியோர்கள் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். ரோட்ராக்ட் கிளப் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மிக அருமையாக ஒருங்கிணைந்து இந்த ரைலா நிகழ்ச்சியை நடத்தினார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் ரொட்டேரியன் வைஜெயந்தி ரகுராமன் அவர்கள் நன்றியை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை நடத்திய ரோட்டரி கிளப் சென்னை கே நகர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய மாணவர்கள் நாளைய சாதனையாளர்கள். நன்றி.